வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பொரியலுங்க. முருங்கைக்காய் பொரியல். நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்ச முருங்கைக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். வாங்க. 4 பூண்டு பல் வந்துட்டு தட்டி வச்சுருந்தாங்க. அந்த பூண்டு பல்லை எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன். அந்த வெங்காயம் அது கூட கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு அதுக்குள்ளேயே முருங்கைக்காய் அரிஞ்சிட்டாங்க. முருங்கைக்காய் அரிஞ்சதை இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே முருங்கைக்காய் போட்டுக்க வேண்டியது தாங்க. முருங்கை பெரிய வானலாக வச்சுட்டாங்க. ஏன் தெரியுங்களா? கொஞ்சம் முருங்கைக்காயினோடனே தாராளமாக கிண்டி விடலாம், அதனால் கிளறி விடலாம். அதுக்காக வேண்டி பெரிய வானலாக வச்சுட்டாங்க. ஆனால் சூப்பராக ஒரு வதக்கிட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், முருங்கைக்காய் திட்டமாக உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்படி திட்டமாக முருங்கைக்காய் வேகிறதுக்கு திட்டமாக தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுணுங்க. ஏன்னா முருங்கைக்காய் வேகணும் இல்லைங்களா, அதுக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றினா நல்லா தாராளமாக வேகும். அதுக்கு தாங்க. நல்லா தண்ணியில் ஓரளவுக்கு சுண்டிச்சு நடுவில் எடுத்து கிளறி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். நீங்களும் இந்த மாதிரி ஜீரகமும் வறுத்து வச்சுட்டு எல்லா பொரியலுக்குமே இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு பண்ணி பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் வந்துட்டு ஜீரகம் இப்போ 1/2 ஸ்பூன் போட்டேங்க. போட்டு அழகாக இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுது. இன்னும் கொஞ்சம் சுண்டின உடனே நம்ம இறக்கிக்க வேண்டியது தான். இந்த முருங்கைக்காய் பொரியல் வந்துட்டு இன்றைக்கி சுண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கேங்க. சுண்டைக்காய் காரக்குழம்பு, முருங்கைக்காய் பொரியல் தொட்டுக்க. நம்ம வீட்டு முருங்கைக்காய்னாலே இது ஒரு தனி டேஸ்ட் இல்லைங்களா? கடையில் வாங்குறத விட நம்ம அப்படியே மரத்தில் அறுத்து அப்படியே பொரியலுங்க. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இறக்கிக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்காய் பொரியலுங்க. சாம்பாரில் போட்டாலே பசங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி பொரியல் மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இது தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு டெய்லி ஒரு வீடியோ போடுவேன். உங்களுக்கு எல்லாமே பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. ஈஸி மெத்தடு, சீக்கிரமாக செய்யக்கூடியது, ஒரு சிம்பிளாக செய்யக்கூடியது தான் நான் எல்லா வீடியோவுமே போடுறேங்க. பாருங்கள், முருங்கைக்காய் பொரியல் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பாய். முருங்கைக்காயில் பொரியல், கூட்டு, சாம்பார் எல்லாம் செய்யலாம், ஆனால் தொக்கு எல்லாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை என் மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க.